கேபிள் சங்கர் இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னா 2024 வந்து தமிழ் படங்கள் அதை பற்றின சீரியஸ். இது மாத வாரியாக பேசப்படுற சீரியஸ். இந்த படம் ஆகஸ்ட் மாதம் வெளியான திரைப்படங்களை பற்றி ஒரு 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 பார்வை. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிக முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, முதல் வாரம் 2ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா போட்டு, ஜமா, மழை பிடிக்காத மனிதன், நண்பனுடன் வந்த பிறகு, பேச்சு, வாஸ்கோடகாமா போன்ற படங்கள்லாம் வெளியே வந்துச்சு. இத்தனை படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆன நேரத்தில் அந்த படத்தில் அந்த வாரத்தில் மிக குறிப்பிடத்தக்க படமாக மாறின படம் வந்து பார்த்திங்கன்னா ஜமா. அதை வந்து நம்ம சொல்லி ஆகணும். அது ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல முயற்சியான ஒரு படம். தியேட்டரில் வழக்கம் போல் ஒரு நல்ல கிரிட்டிக்கல் அக்ளைம் கிடைத்தாலும் கூட தியேட்டரில் அந்த படம் பெரிய அளவுக்கு ஓடலைன்றது ஒரு வருத்தமான விஷயம். ஆனால் ஓடிடியில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அது. அதே போல் அந்த வாரத்தில் எதிர்பாராத வெற்றி பெற்ற படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சின்னு ஒரு படம். கிட்டத்தட்ட ஒரு சின்ன பட்ஜெட் எடுக்கப்பட்ட படம். இத்தனை படங்களுக்கு நடுவில் அந்த படம் வந்து முதல் வாரம் முதல் நாள், அதாவது வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு செங்கல்பட்டு ஏரியாவில் ஒரு 12லேருந்து 13 ஷோ இருந்த படம் தடால்னு மற்ற படங்களுடைய ரிசல்ட் பார்த்து கிட்டத்தட்ட அடுத்த நாள்லேருந்து 28 ஷோ ஆகி 2வது வாரத்தில் வந்து 56 ஷோக்கள் வந்து சிட்டி செங்கல்பட்டில் மட்டுமே இருந்துச்சுன்னா பார்த்துங்க. இந்த கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபா வரைக்கும் கிராஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதை தவிர வந்து ஓடிடி, சேட்டலைட் இப்போ எல்லாமே வந்து நல்ல வசூலை பெற்ற படம். உண்மையாக சொல்லப்போனால் அந்த வாரத்தில் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற படம்னு பார்த்திங்கன்னா அது பேச்சு தான் சொல்லணும். 2வது வாரத்தில் பார்த்திங்கன்னா P2, பார்க்கு, சூரியகாந்தியம், வீராயி மக்கள், டிமாண்டிக் காலனி, இதில் வீராயி மக்கள் வரைக்கும் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். அதில் ஒரு குறிப்பிடத்தக்க படம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீராயி மக்கள் வந்து சொல்லணும். ஒரு குடும்பக்கதை, நல்ல கருத்துள்ள படம் அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு. பட் அந்த படமும் வந்து இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அந்தகன் கூட ரிலீஸ் ஆனதுனால நிறைய கன்ஃபியூஷன்களில் வந்து அந்த படம் வந்து மாட்டிக்கிச்சு. அந்த படம் அதன் கூடவே அலிதா ஷமியோட மின்மினியும் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த 9ஆம் தேதி வாரத்தில் வந்து நீங்கள் எனக்கு வந்து பிடிச்ச படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய அளவுக்கு எனக்கு வந்து அந்தகன் பெட்டர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வாரத்தில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி வந்த படங்களில் பார்த்திங்கன்னா டிமாண்டிக் காலனி, ரகு தாத்தா, தங்கலான், அதர்ம கதைகள், கடமை, கொட்டுக்காலுக்கு பெரிய அளவுக்கு இன்ஸ்பயர் ஆகாத படங்கள். டிமாண்டிக் காலனி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு. அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி ரூபா வரைக்கும் தியேட்டரிக்கல் வசூல் பெற்ற படம். அதை தவிர மற்ற ரைட்ஸ் எல்லாத்தையும் வைத்து மிகப்பெரிய வெற்றி படமாக அருணதி கேரியரில் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறின படம். அதே போல் வந்து தங்கலான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பு வந்து திருப்திப்படலாம் போச்சுன்றது இந்த படம். அதுக்கு அடுத்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களில் கொட்டுக்காளி, போக முடியும், சாலா அண்ட் வாழை அப்படின்ற படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு. இதில் வந்து மொத்த படமே வந்து வாழையோடைய மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷனில் வந்து அந்த படம் வந்து மொத்தமாக மற்ற படங்கள் எல்லாமே காலியாக போயிடுச்சுன்னு, அலையில் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் அந்த படங்களை. ஸோ அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு. அதே நேரத்தில் வந்து கொட்டுக்காளி பயங்கரமான ப்ரொமோஷன் பண்ணி சூரியன் நடித்த படமா அப்படின்னால எதிர்பார்ப்பு இருந்தாலும் அது வந்து டிப்பிக்கல் வேர்ல்ட் சினிமா ஸ்டைலில் இருந்ததுனால அந்த படம் வந்து பெரிய அளவுக்கு ரசிகர்களுடைய வரவேற்புடன் கிரிட்டிக்கலாக அந்த படம் நல்ல ஒரு வரவேற்பு பட்டுச்சு. அந்த வாரத்தில் ரிலீஸ் ஆன வாழை தான் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. அதுக்காக லாஸ்ட் மாதத்தில் பெஸ்ட் படம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வாழை தான் சொல்லுவேன்.